வணக்கம். நான் உங்களோட மேம் பிரியங்கா ரங்கராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம 7th மாடல் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இதான் இந்த யூனிட்டோட கடைசி மாடல். இதோட இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து நமக்கு முடியுது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் யூனிட்டாவது நம்ம கிளாஸில் பார்த்து நடத்த நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த ப்ராசஸ். இப்படி நடத்தி உங்களை நம்ம கான்டாக்ட் பண்ணுறது, இதை உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியலை, அதோட ஃபீட்பேக்கும் எப்படின்னு தெரியலை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கிளாஸில் சாக் பீஸோட ஸ்மெல் இல்லாமல் நடத்துறது. எனக்கு எப்பவுமே சாக் பீஸ் நடத்தி என் கோட்டெல்லாம் சாக் பீஸாக இருக்கும். எனக்கு சம்திங் அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி யாருமே இல்லாத ரூமில் உட்காந்துக்கிட்டு அது சொல்ல தெரியல. பட்டு நாட் ஃபைன். சரி, ஓகே, நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். அடுத்த யூனிட்டாக நம்மளை நேராக பார்த்து நடத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாடலில் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டினியூஸ் கவரிங் அண்ட் ப்ளீச்சிங் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ போன மாடல் என்ன பார்த்தோன்னா ப்ளீச்சிங் சொல்லி பார்த்தோம். ஸோ ப்ளீச்சிங் என்ன சொன்னேன், காட்டன்னாலே இயற்கையாகவே ஒரு மாதிரி எல்லோயிஸ் கலர்லேருந்து இருக்கும். ஸோ அந்த எல்லோயிஸ் கலரை நம்ம ரிமூவ் பண்ணாமல் ப்ராசஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் நமக்கு வந்து தேவையான கலர் வந்து கிடைக்காது. நம்ம ஒரு பியூர் ஸ்கை ப்ளூவாக ஒரு மாதிரி லைட் ஸ்கை ப்ளூவாக கேட்போம். பட் அந்த ப்ளூ கூட கொஞ்சம் எல்லோ மிஸ் பண்ண என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் கிடைக்குமோ அந்த மாதிரி காம்பினேஷனில் கிடைக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ நமக்கு தேவையான கலர் வேணும்னா இந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப 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 நெசசரி. ஸோ ப்ளீச்சிங்க்கு அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணாங்க சொன்னேன், ஹைட்ரஜன் பெராக்சைடு வச்சு யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோட திரும்ப ஒரு 3 கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க சொன்னேன். என்னென்ன ஆக்டிவேட்டரு, சம்திங் ஸ்டெபிலைசரு, சீக்வஸ்டிங் ஏஜென்ட் சொல்லி 3 ஆட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்டிவேட்டர்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, அது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு தூண்டி விடும். இன்னொன்று ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்னா சோடியம் சிலிக்கேட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ சோடியம் சிலிக்கேட் என்ன பண்ணுன்னா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து இந்த சரௌண்டிங்ஸ் இருக்க ஆக்சிஜனோட வந்து சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிடும். காற்று டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி பிடிச்சி உட்கார வைக்கணும், பிடிச்சி வச்சு பிளேயர் மாதிரி உட்கார வைக்கணுக்காக நம்ம சோடியம் சிலிக்கேட் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னோம், பார்த்தோம். ஸோ அந்த சீக்வஸ்டிங் ஏஜென்ட்டோட வேலை என்னென்னா, அந்த இப்போ நம்ம சோடியம் சிலிக்கேட்டு சோடியம் கேட்ஸ் இது ஆட் பண்ணுறதுனால அந்த காட்டனோட செல்லோஸோட கண்டென்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இந்த செல்லோஸ் தான் வேகமாக டெஸ்ட்ராய் ஆகிட்டே வரும். ஸோ அதெல்லாம் தடுக்கணும். இந்த சோடியம் சிலிக்கேட்டு, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு, இந்த மெட்டல் அயனோட ஆக்ஷனை குறைக்கிறதுக்கோசரம் இந்த சீக்வஸ்டிங் ஏஜென்ட் சொல்லி ஆட் பண்ணுவாங்க. அது எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம், பாலிபாஸ்போனிக் ஆசிட் சம்திங் அந்த மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா கண்டினியூஸ் கவரிங் அண்ட் ப்ளீச்சிங். கண்டினியூஸ் கவரிங் அண்ட் ப்ளீச்சிங்னால் ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் பார்த்து அதே கவரிங் அண்ட் ப்ளீச்சிங் ப்ராசஸ் தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாதுங்க. அதே கவரிங் ப்ராசஸ் தான். கவரிங் ப்ராசஸ் என்ன சொன்னேன், ரிமூவல் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆடட் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ப்ளீச்சிங்னால் என்ன சொன்னேன், ரிமூவல் ஆஃப் நேச்சுரல் கலரிங் மேட்டர், அதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயும் அதே போல தான் ஆட் பண்ணோம், அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க. மெயின் டிஃப்ரென்ஸ்னால் இடம் குறையும். ஓகேங்களா? ஸோ அதுனா கவரிங் தனியாக ப்ளீச்சிங் தனியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சம்திங் எல்லாமே வந்து அதிகமாகும். பட் இதில் அந்த இது கிடையாது, கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே கட்டடத்துக்குள்ளே வந்துடும். ஸோ ஆட்களும் 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை 2 பேர் செஞ்சுருவாங்க. ஸோ 2 ரூமுக்கான எலக்ட்ரிசிட்டி இப்போ 4 லைட் போட வேண்டியது 2 லைட்டோடு போட்டு முடிச்சிக்கலாம். 4 ஃபேன் இருக்க வேண்டியது 2 ஃபேனோடு போட்டு முடிச்சிக்கலாம். சம்திங் அந்த இதெல்லாம் குறையும். ஓகேங்களா? அதுதான் அந்த ப்ராசஸ்க்கு இந்த ப்ராசஸ்க்குலாம் டிஃப்ரென்ஸ். பட் இப்போ மோஸ்ட்லி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி தான் கவரிங் ப்ளீச்சிங் யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அரௌண்டு 2000 இப்போ நீங்கள் டையிங் இண்டஸ்ட்ரி பக்கம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். திருப்பூர் பக்கம், ஈரோடு பக்கம், இந்த மாதிரி நீங்கள் இன்பிளான்ட் ட்ரைனிங்லாம் பண்ண போகும்போது அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா பார்க்கலாம். கவரிங் நடக்குது, ப்ளீச்சிங் நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கவரிங் ப்ராசஸ் அதே சோடியம் ஹைட்ராக்சைடு கடைசியில் துணி வந்து ஊற போட்டு வரும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் காய வைப்போம். அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் காய வைப்போம். அதுக்கு ப்ளீச்சிங்கில் போவோம். ப்ளீச்சிங்கில் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கடைசியில் முக்கி எடுத்து அதுக்கப்புறம் அதை காய வச்சு இது வாஷ் பண்ணி காய வச்சுருவோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் அதே தான், சேம் தான். ஓகேங்களா? நீங்கள் அங்கே படிச்சுட்டு அதை அப்படியே இங்கே எழுதிக்கலாம். அதே தான் இங்கேயும் எழுதியிருப்போம். நம்ம அங்கே கவரிங் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் எழுதியிருப்போம். அந்த ப்ளீச்சிங் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே இங்கே எழுதிக்கலாம். டயக்ராம் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? டயக்ராம் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். மற்றபடி ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? அடுத்து இந்த யூனிட்டோட கடைசி டாபிக் வந்திருக்கோம். ஆப்டிக்கல் ஒயிட்டனிங் ஏஜென்ட் இல்லாட்டி ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது OBA அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றுமே கிடையாது. அதாவது ப்ளீச்சிங் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு ஃபேப்ரிக் சாட்டிஸ்ஃபை கிடையாது, எனக்கு இனி கொஞ்சம் நாளாக பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட் சொல்லி ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் பேராகிராஃப் பாருங்களேன், ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட். இது OBAன்னு கேட்பாங்க, டிஃபைன் OBA அந்த மாதிரி கேட்கலாம்ப்பா. ஓகேண்ணா? ஸோ OBA என்னது, ஆப்டிக்கல்
பிரைட்டனிங் ஏஜென்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட்ஸ் கலர்லெஸ் டைஸ் ஓகேங்களா, கலர்லெஸ் கலரே இல்லாத டைஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது உஜாலான்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். நான் இப்போதைக்கும் அதை நான் பார்த்ததே இல்லை கண்ணில். இந்த உஜாலான்னு சொல்லி இருக்கும், நம்ம வெளில நம்ம யூனிஃபார்ம்லாம் சோப்பில் அலசி முடிச்சு அதுக்கப்புறம் உஜாலாவில் முக்கி போட்டு வைப்பாங்க ஓகேவா. எதுனா அந்த அழுக்கு எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம ஊதா கலரில் இருக்கிறதுனால அப்படியே துணி ஊதா கலரில் வருமா, இல்லை அதே மாதிரி தாங்க இதையும் ஓகேங்களா. ஸோ இதில் தண்ணி மாதிரி தான், தண்ணி சம்திங் கொஞ்சம் பசை மாதிரி இருக்கும். பசங்க முடியாது, தண்ணி தான் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் காய வச்சோன்னா அந்த எல்லோ ஏதாவது லைட்டாக எல்லோ கொஞ்சம் மங்கலாக இருந்தால் அது சுத்தமாக போய் நல்லா பியூர் பளிச்சுன்னு ஒரு துணி வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இதுதான் ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட் ஓகேங்களா. ஸோ இதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொன்னோன்னா fluorescent occurs when UV component of the sunlight is absorbed and subsequently reflected as additional blue light ஓகேங்களா. அதாவது யூவி லைட்டை அப்சார்ப் பண்ணி ப்ளூ லைட் வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லி நம்ம டெக்னிக்கலாக படிப்போம். இது இந்த செகண்ட் பேராஃபில் எழுதணும்ப்பா, 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயும் கேட்டால் செகண்ட் பேராஃப் ஃபுல்லாமே எழுதணும் ஓகேங்களா. ஸோ ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட் பொதுவாக எதுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னேன், கலரோட பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓபிஏ பண்ணுவாங்க. ஓபிஏ மீன்ஸ் ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட் விச் இஸ் கலர்லெஸ் டைஸ் ஓகேவா. ஸோ ஃப்ளோரசன்ட் அக்கர்ஸ் அப்படின்னா யூவில் ரீஜன் லைட்டை அப்சர்வ் பண்ணி ப்ளூ ரீஜியனில் லைட்டை வெளியிடும் ஓகேங்களா. ஸோ இதோட உங்கள் யூனிட் வந்து முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நம்ம இந்த இதில் என்னென்ன பார்த்தோம், இந்த மாடூல்லனா கண்டினியூஸ் கவரிங் அண்ட் ப்ளீச்சிங் ப்ராசஸை பார்த்தோம், ஆப்டிக்கல் பிரைட்டனிங் ஏஜென்ட் சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ டவுட்டை நோட் பண்ணி வைங்க. இல்லை நான் உடனே கேட்கணும்னா என் நம்பர் ஆல்மோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கேளுங்க டவுட்ஸ்னால். போக கொஞ்சம் எல்லாமே காது கொடுத்தா எல்லாமே ஒவ்வொரு ஸ்லைடுமே 10 நிமிஷத்துக்குள்ளே தான், எதுவுமே ரொம்ப 10 நிமிஷத்துக்கு மேலாம் கிடையாது. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா கொஞ்சம் ஃப்ராங்காக சொன்னோன்னா நம்ம நிஜமாலே ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். வீட்லேயும் ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணுற பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் கோழி எல்லாமே வளர்க்குறோம். ஸோ ஒவ்வொரு கோழியும் முட்டைக்கு வந்து வீட்டுக்குள்ளே தான் வரும், சவுண்டு பயங்கரமாக வரும். இப்போ நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் கோழியை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணாங்க. அது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா மேமும் சேம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அனிதா மேமாக இருக்கட்டும், புனிதா மேம், செல்ல மேம் எல்லாருமே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் பல டைம் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு வீடியோ பேசிட்டு இருக்கும்போது கூட கால் வந்துடுது, இல்லை மெசேஜ் வருது, ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணோன்னா அப்போ தான் பின்னாடி வந்து சரௌண்டிங்ஸை பேக்ரவுண்ட்லேயே கத்திட்டு போகிறோம், கொய்யாப்பழம் சொல்லி கத்திட்டு போகிறாங்க. இது ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம வீட்டு பக்கத்தில் சிபிஎஸ்சி படிக்கிற பசங்களாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் கூட இப்போ கிண்டல் பண்ணேன், என்னத்தடா இதை போய் ஓவர் சீனை போட்டு படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணேன். பட் நான் பண்ண ஆரோக்கியம் போது தான் இல்லை இவ்வளோ ப்ராப்ளம் சொல்லி இருந்துச்சு. பட் எனக்கு எப்படா திரும்ப காலேஜ் வந்து உங்கள் சாக் பீஸை வச்சு நடத்துவோம் அப்படிங்கிற ஃபீலிங்லாம் இருக்குது. ஸோ செகண்ட் யூனிட் அப்படி நடத்துவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். குட் பை, தேங்க்யூ.